இது டாக்டர் நம்ம எப்போவுமே ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா EFWன்னு ஒன்று இருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில். அது பேர் எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட். எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட்னா அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா, ஃபீட்டல் குழந்தையோட வெயிட்டு. எஸ்டிமேட்டட்னா ஒரு அப்ராக்சிமேட் வெயிட்டு தான், அது கன்ஃபார்ம் வெயிட் கிடையாது. ஏன் அப்படி கன்ஃபார்ம் வெயிட் இல்லைன்னா, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அந்த வெயிட்டை கணிக்கிறத அஃபெக்ட் பண்ணுறதுன்னா, அம்மாவோட BMI கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ இல்லை நார்மல் லெவலில் ஹையாக இருந்தாலோ நம்மளோட வெயிட், பேபியோட வெயிட்டை நம்ம கணிக்கும் போது அதை அஃபெக்ட் பண்ணலாம். நம்பர் 2, அம்மாவுக்கு சுகர். ஏன்னா டயபெட்டிக் மதர்ஸ்க்கு யூஷுவலாகவே கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக இருந்தாங்கன்னா வெயிட்டை மட்டும் வச்சே உங்கள் டாக்டர் வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க எந்த மோட் ஆஃப் டெலிவரி பண்ணணும்னு. நிறைய விஷயங்கள் இருக்குது. தலை இறங்கியிருக்கா, கர்ப்பப்பை ஓப்பனாக இருக்கா. ஒரு முக்கியமான கேள்வி ஸ்கேனுக்கு வர மதர்ஸ், அதுவும் பர்டிகுலராக டெலிவரி போகிறது அப்படின்னா கேட்குற கேள்வி, டாக்டர் கரெக்டான வெயிட் இருக்கா என் குழந்தை? நார்மல் இந்தியன் குழந்தைக்கு வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்வேட் வெயிட், ஆவரேஜ் இந்தியன் பேபியோட வெயிட் 2.5 கிலோலேருந்து 3.5 கிலோ, அதுதான் ஆவரேஜ். முன்னாடி காலத்துலலாம் ஒரு 2.5, 2.7, 2.8 தான் நிறைய பேபிஸ் பார்த்துருந்தோம். ரொம்ப ரேராக தான் வந்து 3.7, 4 கிலோஸ்லாம் பார்க்கறது உண்டு. ஆனால் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால அதிகமான வெயிட்டே நம்ம வந்து 3, 3.5, 3.6 தான் நார்மல்னே ஆயிடுச்சு. இப்போலாம் 2.5 kg வெயிட் பிறந்தாங்கன்னா அம்மா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே டாக்டர் அப்படின்ற கேட்குற நிலைமை வந்துடுது. ஆனால் ஆவரேஜாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் இந்தியன் ப்ரெக்னென்ட் மதர் ஒரு 6 to 8 கிலோஸ், மேக்ஸிமம் 10 கிலோஸ் வெயிட் கெயின் பண்ணுற மதர், அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட், பேபியோட ஃபாதரோட ஹைட் அண்ட் வெயிட், அந்த ஜெனட்டிக் டெண்டன்சியில் ஒரு 2.5 3 கிலோ தான் அப்சல்யூட்லி ஓகே. இதை தாண்டி ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம ஸ்கேன் நிறையா நான் பண்ணுறதுனால, ஸோ என்ன கேள்வி வரும், இது டாக்டர் நம்ம எப்போவுமே ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா EFWன்னு ஒன்று இருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில். அது பேர் எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட். எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட்னா அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா, ஃபீட்டல் குழந்தையோட வெயிட்டு. எஸ்டிமேட்டட்னா ஒரு அப்ராக்சிமேட் வெயிட்டு தான், அது கன்ஃபார்ம் வெயிட் கிடையாது. ஏன் அப்படி கன்ஃபார்ம் வெயிட் இல்லைன்னா, ஏன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த வெயிட்டை கணிக்கிறதுக்கு. அதில் ஒரு ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சே 2.7 kgs, 2768 கிராம்ஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 400 கிராம்ஸ் ஒரு 500 கிராம்ஸ்னு அந்த ரிப்போர்ட்லேயே இருக்கும். ஏன் அது இருக்கும்? த ரீசன், எப்போவுமே ஒரு பின் பாயிண்டட் நம்பர் கொடுக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2.7 kgsன்னு சொல்கிறேன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் அந்த குழந்தையோட வெயிட் இருக்கலாம். இது என்ன எக்ஸாக்ட் வெயிட் கொடுக்க முடியாது? என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அந்த வெயிட்டை கணிக்கிறத அஃபெக்ட் பண்ணுறதுன்னா, நம்பர் 1 மெயினான விஷயம் அம்மாவோட வெயிட், அம்மாவோட கொழுப்பு சத்து, அதாவது நம்மளோட மெட்டர்னல் ஃபேட். ஏன்னா நம்ம வயிறு, அம்மாவோட டம்மி வழியாக தானே நம்ம பேபி பார்க்குறோம். அம்மாவோட சப்குட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், தட் ஹேஸ் அ ஹியூஜ் லிமிட்டேஷன் ஆன் வெயிட், அதுவும் பேபியோட வெயிட்டை கணிக்கிறதுக்கு. தட் இஸ் நம்பர் 1. அம்மாவோட BMI கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ இல்லை நார்மல் லெவலில் ஹையாக இருந்தாலோ நம்மளோட வெயிட், பேபியோட வெயிட்டை நம்ம கணிக்கும் போது அதை அஃபெக்ட் பண்ணலாம். நம்பர் 2, அம்மாவுக்கு சுகர். ஏன்னா டயபெட்டிக் மதர்ஸ்க்கு யூஷுவலாகவே கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக இருந்தாங்கன்னா பேபி ஹெவியாக இருக்கும். பிக்காக இருக்கிற பேபியோட எஸ்டிமேஷனோட எரர் வந்து நம்மளுக்கு இன்னும் 20% அதிகமாக இருக்கும். நம்பர் 3, பேபியோட மெஷர்மெண்ட். நம்ம இப்போ பேபியோட மெஷர்மெண்ட் பண்ணுறோம்ல, அந்த பேபியோட மெஷர்மெண்ட் எது முக்கியமான மெஷர்மெண்ட்? அப்டமன் சர்க்கம்ஃபரன்ஸ். அதை தாண்டி, அதாவது வயிற்று பகுதி நம்ம பார்க்குறோம், அதை தாண்டி பார்க்குற 2 மெஷர்மெண்ட் வந்து தலைப்பகுதியும் கால் பகுதியும். தலையும் காலும் போன்ஸ், அதில் நம்மளுக்கு மாறுதல் அவ்வளோ வராது. பிகாஸ் போன்ஸ்னால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேலிப்பர் எங்கே பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இதுவே வயிற்று பகுதி பார்க்கும்போது குழந்தையோட சப்குட்டேனியஸ் ஃபேட் டிஷ்யூ அதிகமாக இருந்ததுன்னா, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால, சாஃப்ட் டிஷ்யூவாக இருக்கிறதுனால கேலிப்பர் பிளேஸ்மெண்ட்னால ப்ளஸ் ஆர் மைனஸ் 20% சான்ஸ் இருக்குது ஃபார் கேலிப்ரேஷன் எரர். 4வது நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ஆகட்டும், கேலிப்ரேஷன் ஆகட்டும், ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஹேட்லாக் ஃபார்முலான்னு யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது ஃபார் ஃபீட்டல் வெயிட். நம்ம இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், ஸ்கேனில் எடுக்கிறோம், அது எப்படி டேரெக்டாக நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு வெயிட் கொடுக்குது அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் ஹேஸ் அன் இன்பில்ட் ஃபார்முலா. நம்ம கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸை அந்த ஃபார்முலாவில் இன்பில்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு வெயிட் கொடுக்குறது. ஸோ அந்த ஃபார்முலா ஓட ஆவரேஜ் லாஸ், அதாவது ஒரு 70 to 80% கரெக்டாக இருக்குன்னா, மினிமம் 20 to 30% அது வந்து எரர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்டிமேட்டட் எரர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி டைம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, அதில் ஒரு ஃபீட்டல் வெயிட் இருக்குது, சரி நீங்கள் நிற மாதம் இப்போ டெலிவரி போகிறதுனா வெயிட்டை மட்டும் வச்சே உங்கள் டாக்டர் வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க எந்த மோட் ஆஃப் டெலிவரி பண்ணணும்னு. நிறைய விஷயங்கள் இருக்குது. தலை இறங்கியிருக்கா, கர்ப்பப்பை ஓப்பனாக இருக்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நம்ம மோட் ஆஃப் டெலிவரி டிசைட் பண்ணுறதுக்கு. வஜைனலா இல்லை சிசேரியனா, weight of the baby is one of the factor. So for example, இப்போ நான் ஒரு பேபி வெயிட் 3 கிலோன்னு கொடுக்குறேன்னா, I usually tell patients ஒரு 2.5, அதாவது 2.6, 2.7லேருந்து 3.4, 3.5 வரைக்கும் it can range. So always ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ்
300 to 400 grams leverage கொடுத்து தான் நம்ம எஸ்டிமேட்டட் fetal weight கொடுக்குறோம். இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியணும். இதில் உங்களுக்கு ஏதான பர்டிகுலர் டவுட் இருக்குது, உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா definitely do put it down in the comment section. I'll take it up in my next video.